Hi friends, welcome to Feast Recipes. இன்னைக்கு நம்ம சீலா மீன் குழம்பு எப்படி செய்யறது அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். இந்த சீலா மீன் குழம்பு நம் வீட்டில் இருக்கும் பொருட்களை வைத்து அதே நேரத்தில் புதுவிதமா புது வகையான முறையில் ருசியான முறையிலும் எப்படி செய்யறதுங்கிறத பத்தி பார்க்கலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். இந்த சீலா மீன் குழம்பு இட்லி, தோசை, சாதம் போன்ற அனைத்து வகையான உணவு வகைகளுக்குமே நம்ம வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப ருசியா இருக்குங்க. ஒரு பாத்திரத்தில் ஒரு குழிக்கரண்டி அளவிற்கு நல்ல எண்ணெய் எடுத்து எண்ணெய் சூடானதும் 1 ஸ்பூன் அளவிற்கு கடுகும் உளுந்தம்பருப்பும் சேர்த்து கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா கொஞ்சமா கறிவேப்பிலை இலையையும் சேர்த்து தாளிச்சுக்கணுங்க. அதுக்கப்புறமா ஒரு மீடியம் சைஸ் உள்ள பெரிய வெங்காயத்தை நான் ஏற்கனவே கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இதையும் இதில் சேர்த்துக்கிட்டாச்சு. இது தாளிப்பு வடகம் எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயுமே கிடைக்குது. இந்த தாளிப்பு வடகம் சேர்த்தா மீன் குழம்பு இன்னும் கூடுதல் சுவையோடு இருக்குங்க. அதனால இதிலிருந்து கொஞ்சமா எடுத்து நான் இதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ வெங்காயம் கொஞ்சமா சீக்கிரம் வதங்குறதுக்காக கல் உப்பையும் சேர்த்து இது எல்லாத்தையுமே கலந்து விட்டுறலாம். ஒரு மீடியம் சைஸ் உள்ள தக்காளி பழத்தையும் எடுத்து கட் பண்ணி இதில் சேர்த்துக்கிட்டாச்சு. இப்போ சிம்மிலேயே வச்சு நம்ம இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கி விட்டுறலாம். குழம்புக்கு தேவையான மசாலா ஐட்டத்தை பார்க்கலாம். 4 ஸ்பூன் அளவிற்கு குழம்பு மசாலா தூள் நான் எடுத்திருக்கேன். இதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து 2 ஸ்பூன் அளவிற்கு மிளகாய் தூளையும் எடுத்திருக்கேன். மிளகாய் தூள் காரத்துக்கு தகுந்தாப்புல நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்ல ஒரு கெட்டி பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கணும். இந்த மாதிரி ஒரு நைஸ் பேஸ்டா நம்ம அரைச்சதுக்கு அப்புறமா ஒரு 10 சின்ன வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கணும். ஒரு மீடியம் சைஸ் உள்ள தக்காளி பழத்தையும் கட் பண்ணி இதில் சேர்த்துக்கணும். திரும்பவும் நல்ல நைஸ் பேஸ்டா அரைச்சிக்கணும். இப்போ நம்மளுக்கு வாசனைக்காக கொஞ்சமா கறிவேப்பிலை இலையையும் கொத்தமல்லி இலையையும் சேர்த்து திரும்பவும் நல்ல ஒரு நைஸ் பேஸ்டா அரைச்சி நம்ம இந்த மசாலா பேஸ்ட்டை ரெடி பண்ணிக்கிறலாங்க. இதுதான் மீன் குழம்புக்கு நல்ல ஒரு சுவையை கொடுக்குது. இப்போ நம்மளுக்கு வெங்காயம், தக்காளி, தாளிப்பு வடகம்லாம் சேர்த்து பண்ண இது நல்லா வதங்கிட்டு இருக்குது. இந்த நேரத்தில் நம்ம இந்த அரைத்து வைத்த பேஸ்ட்டை நம்ம சேர்த்துக்கிறோம். கூடவே கொஞ்சம் உப்பையும் சேர்த்து எல்லாத்தையும் கலந்து விட்டுறலாம். இப்போ சிம்மிலேயே வச்சு இந்த மசாலா கலவை நல்லா நம்ம வேக வைக்கணும். இதிலிருந்து எண்ணெய் நம்மளுக்கு மேலே எண்ணெய் பிழிஞ்சு வரும். அந்த அளவுக்கு நம்ம நல்லா இதை வதக்கி விட்டுறணும். அப்போ தான் நம்மளுக்கு இந்த குழம்பு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது ஒரு சின்ன கப்பில் நான் புளி கரைசல் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஒரு எலுமிச்சைப்பழ அளவிற்கு உள்ள புளி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், மசாலா நல்லா வெந்து அந்த எண்ணெய் பிழிஞ்சு வந்த இந்த நேரத்தில் தான் நான் புளி கரைசலை சேர்க்குறேன். திரும்பவும் நல்லா கலந்து விட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் அரைத்த அந்த மசாலா கலவைகள் அரைத்த அந்த மிக்ஸி ஜாரில் இருந்து கொஞ்சமாக எடுத்து தண்ணியும் சேர்த்துக்கிறேன். தண்ணி ஒரு 2 கப் அளவிற்கு நான் இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து குழம்பு நல்லா கொதிக்கணும். குழம்பு ஒரு 5 to 7 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா நம்ம கொதிக்க வைக்கணுங்க. குழம்பு நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா தான் இப்போ நான் ஏற்கனவே இந்த மீன் துண்டுகள் சீலா மீனை வாங்கிட்டு நல்லா கழுவி இதிலையும் மிளகாய் தூளும் உப்பும் நல்லா நான் தடவி குழம்பு மசாலா தூளையுமே சேர்த்து நல்லா தடவி ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுருந்தேன். இந்த மாதிரி குழம்பு நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா தான் நம்ம இந்த மீன் துண்டுகள் எல்லாத்தையுமே இதில் சேர்த்துக்கணும். குழம்பு ஒரு 10 நிமிஷத்துக்கு கொதிச்சதுக்கு அப்புறமா தான் நம்ம கடைசியில் தான் இந்த மீனை போடணும். மீனை போட்டு ஒரு 5 நிமிஷத்தில் 5 to 6 நிமிஷத்துலேயேவும் நம்ம கேஸ் ஸ்டவ்வை ஆஃப் செஞ்சிடணும். ஏன்னா மீன் சீக்கிரமாக வெந்து போயிடும். ரொம்ப நேரம் வேக வச்சா குழஞ்சிரும். இப்போ பாருங்கள்,
சுவையான சூடான மீன் குழம்பு நம்மளுக்கு ரெடி ஆயிருச்சு. கேஸ் ஸ்டவ் ஆஃப் செஞ்ச உடனேயே இந்த மாதிரி நம்ம ஊற்றின எண்ணெய் எல்லாமே அழகாக மேலே வந்து சூப்பராக நிற்கிது, சாப்பிடணும் போல் இருக்குது. இப்போ மேலே நம்ம கொத்தமல்லி இலையை தூவி நம்ம பரிமாறிடலாம். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ஷீலா மீன் குழம்பு செஞ்சு பாருங்கள். உங்களோட கமெண்ட்ஸை கண்டிப்பாக கீழே சொல்லுங்கள். என்னுடைய ஃபீஸ்ட் ரெசிபி சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. உணவே மருந்து மருந்தே உணவு நிகழ்ச்சியில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறதுங்க, அரிசியுடன் வெந்தயத்தை சேர்த்து கஞ்சியாக்கி குடிக்க கண் கோளாறுகள் நீங்கும். கண் பார்வை மிக துல்லியமாக தெரிய வேண்டும் என்றால் பேரிச்சம்பழத்தை நாம் தினமும் கொண்டு வர வேண்டும். இதே மாதிரி நீங்களும் தொடர்ந்து சாப்பிட்டு பலனடையுங்கள். நன்றி.